இலங்கையில் அதிரடி தீர்ப்பு. பௌத்தபிக்கு உட்பட 4 பேருக்கு 101 ஆண்டுகள் சிறை தண்டனை. பரபரப்பை ஏற்படுத்திய இளம்பெண் வைத்தியர் கொலை விவகாரம். வாக்குமூலத்தில் சிக்கிய OIC அதிகாரி. டிரம்புக்கு எதிராக பெருந்தொகை பணத்தை இழக்க நேரிடும். இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. கமாண்டோ சலிந்தவின் கைத்தொலைபேசி தரவுகள் அளிப்பு. விசாரணைகள் ஆரம்பம். நள்ளிரவில் கைதான பயங்கர நபர். இன்டர்போல் சிவப்பு அறிவித்தல். நீதிமன்றத்திற்குள் துப்பாக்கிச் சூடு. எந்த விசாரணையையும் எதிர்கொள்ள தயார். அனுரவின் எச்சரிக்கைக்கு நாமல் பதிலடி. 190 பில்லியன் ரூபாவை வெளிநாட்டுக்கு கடத்திய தொழிலதிபர் விளக்கமறியலில். 11 வயது சிறுவர்களை கடுமையான முறையில் தகாத முறைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டுகளுக்காக 4 101 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சிறுவர் குற்றங்களுக்கான அனுராதபுரம் சிறப்பு மேல் நீதிமன்றத்தினால் வெறும் 20 நாட்களில் 4 குற்றவாளிகளுக்கு 101 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதிகளான சந்துன் விதான மற்றும் ருவன் தமிக திசாநாயக்க ஆகியோரால் இந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டன. சட்டமா அதிபர் சார்பில் அரச சிரேஷ்ட சட்டத்தரணி சமிக குறுக்கே இந்த அனைத்து வழக்குகளையும் வழிநடத்தியிருந்தார். அதற்கமைய துறவரத்துக்காக விகாரையில் ஒப்படைக்கப்பட்ட சிறுவனை ஒப்படைக்கப்பட்ட முதல் நாள் முதல் கடுமையான தகாத நடவடிக்கைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் தம்புத்தேகம ஹீரி ஹஸ்வெவ தலாகொலவெவ ஸ்ரீ சம்புத்த வாலுகாராம விகாராதிபதிக்கு 30 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 10 வயதுடைய சிறுவன் ஒருவரை கடுமையான தகாத செயற்பாட்டுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் கலன் பிந்துனுவெல சிவலாகுலம ஸ்ரீ சீவலி சைத்தியாராம விகாராதிபதிக்கு 24 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. உறவு முறையில் தனது சகோதரியான 7 வயதுடைய சிறுமியை தவறான நடத்தைக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் KS சுமுது சம்பத்குமார என்பவருக்கு 15 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. தனது காதலியின் 15 வயதுடைய மகளை கொடூரமான முறையில் தகாத சீண்டலுக்கு உட்படுத்திய குற்றச்சாட்டில் குற்றவாளிக்கு 32 ஆண்டுகள் கடூழிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது நிர்வாகத்துக்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளனர். மன்ஹாட்டன் கோட்டாட்சி நீதிமன்றத்தில் இவ்வாறு வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தங்களுக்கு எதிராக விதிக்கப்பட்ட பொருளாதார தடைகள் சட்டவிரோதமானவை என்றும் நீதிமன்ற சுதந்திரத்தை அச்சுறுத்தி தங்களை பழிவாங்கும் நோக்கில் இந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கனடாவை சேர்ந்த கிம்பர்லி புரோஸ்ட், உகாண்டாவின் சொலோமி பலுங்கி போசா மற்றும் பெனின் நாட்டை சேர்ந்த ரெயின் அடிலைட் சோபி அலாபினி கான்சோ ஆகிய 3 நீதிபதிகளே இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளனர். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்ததற்கும் ஆப்கானிஸ்தானில் அமெரிக்க படைகள் புரிந்ததாக தெரிவிக்கப்படும் போர்க்குற்றங்கள் குறித்து விசாரணை நடத்த அனுமதித்ததற்கும் பழிவாங்கும் வகையில் கடந்த ஆண்டு ட்ரம்ப் நிர்வாகம் இந்த தடைகளை விதித்தது. இந்த தடைகளின் காரணமாக தங்களின் கிரெடிட் கார்டுகள், வங்கி சேவைகள், அமேசான் மற்றும் கூகுள் போன்ற இணையதள பயன்பாடுகள் முடக்கப்பட்டுள்ளதுடன் பயணங்களை மேற்கொள்வதிலும் மருத்துவ காப்பீடுகளை பெறுவதிலும் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டு வருவதாக நீதிபதிகள் தங்களது 66 பக்க மெனுவில் சுட்டிக்காட்டியுள்ளனர். சர்வதேச அளவில் போர்க்குற்றங்கள் மற்றும் மனித நேயத்துக்கு எதிரான குற்றங்களை விசாரிக்கும் இந்த நீதிமன்றத்தின் அதிகாரத்தை அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா போன்ற நாடுகள் அங்கீகரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தெல்தனிய பகுதியில் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த பெண் இயன்முறை சிகிச்சை நிபுணரின் மரணம் தொடர்பில் குண்டசாலை போலீஸ் பயிற்சி பாடசாலையின் பொறுப்பதிகாரி கைது செய்யப்பட்டுள்ளார். பிரதான சந்தேக நபர் வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் இவர் கைது செய்யப்பட்டார். சம்பவம் தொடர்பான பிரதான சந்தேக நபருக்கும் அவரது மனைவிக்கும் தலைமறைவாக இருப்பதற்கு உதவி ஒத்தாசை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரிலேயே இந்த கைது இடம்பெற்றுள்ளது. இதேவேளை இதற்கு முன்னர் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி மற்றும் மேலும் ஒரு சந்தேக நபர் ஆகியோரை 48 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிப்பதற்கு நுவரெலியா நீதவான் நீதிமன்றம் நேற்று அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த 17ஆம் திகதி தெல்தனிய வைத்தியசாலைக்கு அருகில் கார் ஒன்றிலிருந்து இளம்பெண் வைத்தியரின் சடலம் மீட்கப்பட்டிருந்தது. இதனையடுத்து முன்னெடுக்கப்பட்ட விசாரணையில் உயிரிழந்த பெண்ணின் கழுத்து நெரிக்கப்பட்டமையாலேயே இந்த மரணம் சம்பவித்துள்ளதாக பிரேத பரிசோதனையின் ஊடாக உறுதிப்படுத்தப்பட்டிருந்தது. இதனையடுத்து உயிரிழந்த பெண்ணின் காதலர் எனும் கூறப்படும் நபரை போலீசார் தேடி வந்த நிலையில் யாழ்ப்பாணம் போலீசாரால் அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். வெள்ளவத்தையிலிருந்து பேருந்தில் பிரதான சந்தேக நபர், அவரது மனைவி மற்றும் குழந்தை ஆகியோர் யாழ்ப்பாணம் நோக்கி பயணித்த போதே
இந்த கைது இடம்பெற்றிருந்தது. இந்நிலையிலேயே கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நுவரெலியா நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்களை 48 மணி நேரம் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இணைய முதலீட்டு மோசடிகள் குறித்து இலங்கை மக்களுக்கு இலங்கை கணினி அவசர பிரிவு எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக ஓய்வூதியங்களை பெறுவோர் குறுகிய காலத்தில் அதிக லாபம் தருவதாக கூறும் இணையவழி முதலீட்டு திட்டங்களை நம்பி வாழ்நாள் சேமிப்பை பணியம் வைக்க வேண்டாம் என கோரியுள்ளது. மேலும் வயதான பெற்றோர்கள் மற்றும் தனிமையில் வாழும் உறவினர்கள் இத்தகைய நுட்பமான இணைய மோசடி கும்பல்களின் பிரதான இலக்காக மாறுவதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது. எனவே அவர்கள் மேற்கொள்ளும் நிதி மற்றும் முதலீட்டு நடவடிக்கைகள் குறித்து இளைய தலைமுறையினர் விழிப்புடன் இருந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளது. இவ்வாறான சம்பவம் அதிகரித்து வரும் நிலையில் போலீசார் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கமாண்டோ சலிந்தவின் கைத்தொலைபேசியின் தரவுகள் அளிக்கப்பட்ட விடயம் குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. பூசா உயர் பாதுகாப்பு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கமாண்டோ சலிந்தா எனும் பாதாள உலக புள்ளியிடமிருந்து விசேட அதிரடிப்படையால் கைப்பற்றப்பட்ட பல கைபேசிகளில் இருந்த அனைத்து தரவுகளும் ஆதாரங்களும் வேண்டுமென்றே அளிக்கப்பட்டது குறித்து சிறை அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். கமாண்டோ சலிந்த தனது சிறையறையில் இருந்தபோது கைபேசிகளை பயன்படுத்தி பல்வேறு சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக கிடைத்த உளவு தகவலை தொடர்ந்து போலீஸ் விசேட அதிரடிப்படை பூசா சிறையில் ஒரு அவசர தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டிருந்தனர். அதன்போது விசேட அதிரடிப்படையினர் அவரிடமிருந்து பல கைபேசிகளை மீட்டனர். எனினும் குறித்த கைபேசிகளில் இருந்த தரவுகள் அனைத்தும் தற்போது அளிக்கப்பட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. கமாண்டோ சலிந்தவிடம் இருந்து கைபேசி கைப்பற்றப்பட்டதன் பின்னர் சிறைச்சாலையின் ஏதேனும் அதிகாரி குறித்த கைபேசிகளில் இருந்து முக்கியமான ஆதாரங்களையும் தகவல்களையும் உடனடியாக அளித்தாரா என்பதை கண்டறிய தற்போதைக்கு விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பாதாள உலக குழு உறுப்பினரான கெஹல் பத்ர பத்மேவின் துப்பாக்கிதாரியாக செயற்பட்ட மாட்டியா எனப்படும் போம்புவல தேவகே சுரங்க சஞ்சீவ கருணாரத்ன கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபர் நேற்றிரவு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். 42 வயதான குறித்த சந்தேக நபர் கொட்டுக்கோட்ட யாகுடமுள்ள பகுதியை சேர்ந்தவர் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மாட்டியா மலேசியாவில் தங்கியிருந்த போது அந்நாட்டு பாதுகாப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதன் பின்னர் விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதன் பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக கொழும்பு வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்துச் செல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி கம்பகா நீதிமன்ற வளாகத்திற்குள் வைத்து பஸ்பொட்டா எனப்படும் பாதாள உலகக்குழு உறுப்பினரையும் அவருடன் இருந்த மற்றொருவரையும் சுட்டுக்கொலை செய்தமை மற்றும் அங்கு நின்றிருந்த மேலும் பலரை சுட்டு காயப்படுத்தியமை ஆகியவை இவர் மீதான பிரதான குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்பட்டுள்ளது. மேலும் இவருக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தலும் பிறப்பிக்கப்பட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. எங்கும் ஓடிப்போகும் எண்ணமோ தேவையோ எங்களுக்கு இல்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், ஜனாதிபதி நாடாளுமன்றத்தில் வந்து கைது, விசாரணை மற்றும் தீர்ப்புகள் குறித்து முன்னறிவிப்பை வழங்குவது ஒரே மேசையிலிருந்து காவல்துறை, சிஐடி மற்றும் நீதிமன்றங்களை இயக்குபவரை போல் தோன்றுவதாக நாமல் தெரிவித்துள்ளார். இது ஒரு ஜனாதிபதியிடமிருந்து மக்கள் எதிர்பார்ப்பது அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மக்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது மிக எளிது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவுக்கு அரசாங்கத்தின் தீர்வு என்ன என்பதையே அவர்கள் கேட்கிறார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய வழக்குகள் இருந்தால் அவை சட்டத்தின்படி செல்ல அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அதை பற்றி அரசியல் மேடைகளில் கருத்துரைக்க கூடாது என்றும் நாமல் குறிப்பிட்டுள்ளார். வழக்குகள் இருந்தால் சட்டம் தனது வழியில் செல்லட்டும். எங்கள் மீது எந்த விசாரணை நடந்தாலும் எந்த சட்ட நடவடிக்கையும் வந்தாலும் அதனை எதிர்கொள்ள நாம் தயாராக உள்ளோம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு நீதித்துறையின் மீது எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது எனவும் எங்கும் ஓடிப்போகும் எண்ணமோ தேவையோ எங்களுக்கு இல்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். அதேவேளை அடுத்ததாக யார் கைது செய்யப்படுவார்கள் என்ற பேச்சில் ஜனாதிபதி கவனம் செலுத்திக் கொண்டிருக்கும் நேரத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் உண்மையான பிரச்சினைகள் புறக்கணிக்கப்படுகின்றன என்றும் நாமல் குற்றஞ்சாட்டியுள்ளார். இலங்கை முழுவதும் குடும்பங்கள் கடுமையான வாழ்க்கை செலவு சுமையில் தத்தளித்து வருகின்றன எனவும் விலைகள் உயர்ந்து கொண்டே செல்கின்ற நிலையில் குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும் அடுத்ததாக யாரை கைவிலங்கில் காண விரும்புகிறார்
என்பது அல்ல, தங்கள் குடும்பத்தை எப்படி பேணுவது என்பதுதான் மக்களின் கவலை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தூய்மையான ஆட்சியை வாக்குறுதி அளித்து ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் இன்று ஊழல் குற்றச்சாட்டுகளால் சூழப்பட்டுள்ளதாகவும் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார். அமைச்சர்கள் கணக்கெடுப்பும் பொறுப்பும் இன்றி செல்வம் குவித்து சொத்துக்கள் அமைத்துக் கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் அரசாங்கத்துடன் தொடர்புடைய ஊழல் குற்றச்சாட்டுகள் குறித்து லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கண்மூடித்தனமாக நடந்து கொள்கிறது என்ற குற்றச்சாட்டையும் அவர் முன்வைத்துள்ளார். கைது மற்றும் நீதிமன்ற வழக்குகள் குறித்து ஜனாதிபதி தொடர்ந்து கருத்துரையாளர் போல நடந்து கொள்ளாமல் சாதாரண மக்களை பாதிக்கும் பொருளாதார நெருக்கடி, அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு மற்றும் ஊழல் குறித்த மக்களின் அதிருப்தி ஆகியவற்றை முன்னுரிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் நாமல் வலியுறுத்தியுள்ளார். அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு, சாதாரண மக்கள் மீது விழுந்துள்ள பொருளாதார அழுத்தம் மற்றும் ஊழல் இரட்டை நிலைப்பாடுகள் குறித்து எழுந்துள்ள மக்களின் கோபம் ஆகியவற்றுக்கே ஜனாதிபதி பதிலளிக்க வேண்டும் எனவும் இன்று நாட்டின் உண்மையான நெருக்கடி அதுவே எனவும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்யும் போர்வையில் பெருந்தொகை பணத்தை நாட்டுக்கு வெளியே அனுப்பிய தொழிலதிபர் ஒருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதாக காட்டிக்கொண்டு சுமார் 190 பில்லியன் ரூபாவை நாட்டுக்கு வெளியே கடத்தி சென்ற குற்றச்சாட்டின் பேரில் வெள்ளவத்தியை சேர்ந்த தொழிலதிபர் ஜெப்ரி முகமது நீர்கொழும்பில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். காவல்துறை நிதி மோசடி விசாரணை புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த சந்தேக நபர் நேற்று கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம்ப முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். அதன்போது அரசாங்க தரப்பு சட்டத்தரணி ஓஸ்வல்ட் பெரேரா சந்தேக நபர் வெளிநாடுகளில் இருந்து பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி சுமார் 190 பில்லியன் ரூபாயை சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ளதாக தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள ஏஒய் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் என்ற நிறுவனம் மூலம் தந்திவழி பண பரிமாற்ற நிலையில் அமெரிக்க டாலர்களில் அந்த பணம் வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டதாக அவர் குறிப்பிட்டிருந்தார். சந்தேக நபர் பொருட்களை இறக்குமதி செய்வதாக கூறி பெருந்தொகை பணத்தை அவ்வாறு வெளிநாடுகளுக்கு அனுப்பியுள்ள போதிலும் அவருக்கு வரவு வைக்கப்பட்ட பணத்தை பயன்படுத்தி எந்த ஒரு கட்டத்திலும் நாட்டுக்குள் எதுவிதமான பொருட்களும் இறக்குமதி செய்யப்படவில்லை என்று அரசு தரப்பு வழக்கறிஞர் குற்றம் சாட்டினார். இந்த பணம் எவ்வாறு சம்பாதிக்கப்பட்டது அல்லது எந்த நோக்கத்துக்காக சந்தேக நபர் வெளிநாடுகளுக்கு பணத்தை அனுப்பினார் என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் சந்தேக நபர் போதைப்பொருள் கடத்தல்காரர்களின் பணத்தையும் தனது பெயரிலான வங்கிக் கணக்குகளில் வரவு வைத்துள்ளார் என்றும் அரசு தரப்பு வழக்கறிஞர் சுட்டிக்காட்டினார். சந்தேக நபருக்காக முன்னிலையான சட்டத்தரணி தனது கட்சிக்காரரை எந்த ஒரு நிபந்தனை அடிப்படையிலேனும் பிணையில் விடுவிக்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார். சமர்ப்பிக்கப்பட்ட வாதங்களை கருத்தில் கொண்ட பிரதான நீதவான் போதரகம பிணை மனுவை நிராகரித்து சந்தேக நபரை ஜூலை 9 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள TVN லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.